ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளப்பே பாய். நான் உங்கள் சங்கர். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நம்ம லோக்கலில் எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லோக்கல் என்வரான்மெண்ட்டு தாண்டி நம்ம அடுத்து என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து எப்படி லைவில் டெப்ளாய் பண்ணுறது, டொமைன் மேப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் எங்கிட்ட இப்போ சர்வர் இல்லை. பட் நீங்கள் சர்வர்லேயும் சேம் ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் தான், அதையவே நீங்கள் சர்வரில் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிரும். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து ஒரு சர்வர், க்ளவுட் சர்வர் ஒன்று வேணும், ஒரு டொமைன் வேணும். ஆக்சுவலி 2 டொமைன் வேணும். ஸோ டெரிஃபிக் சர்வருக்கு உங்களுக்கு டொமைன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மேப் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் சைட்டுக்கான டொமைன் வேணும். ஸோ நம்ம சைட்டுக்கான டொமைனை தான் நம்ம சைட்டாகவே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம அப்கமிங் ஸ்டெப்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இப்போ நான் அந்த கிட்டை வந்து க்ளோன் பண்ணி வச்சிட்டேன். ஆக்சுவலி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் கோ த்ரூ த ஃபஸ்ட் 2 வீடியோஸ். பிகாஸ் நான் வந்து அந்த வீடியோஸில் தான் எப்படி இமேஜ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து லோக்கலில் டெப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ நான் ஒரு டூல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டூல் எதுக்கு அப்படின்னா, ஃப்ளப்பேவை இயர்ப் நெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து உங்களோட இதில் இன்ஸ்டால் பண்ணாமல் டாகர் மூலமாக எப்படி டெப்ளாய் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு CLI டூல் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டூல் நத்திங் பட் நீங்கள் ஃப்ளப்பே டாகரை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஸோ ஃப்ளப்பே டாகர் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா இதுவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பட் வந்து இது ரொம்ப பேசிக்காக இருக்கும். நீங்கள் வந்து யூசர் ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் வந்து யூசர் கொடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் போட வேண்டியதில்லை. ஸோ அதுக்காக தான் க்ரியேட் பண்ண டூல் தான் இது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே வந்துடும் உங்களுக்கு. ஸோ யூ கேன் டூ தட். ஓகே, தான் 3. ஸோ இதுதான் வீடியோ, இதுதான் என்னுடைய டூல். ஸோ ஸோ இதில் வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் வருது. ஸோ இதில் வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்த வீடியோஸ் வந்து லோக்கலில் எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ப்ளஸ் வந்து இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே லைவில் எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான். ஸோ நான் வந்து இதில் மேஜரான பார்ட்ஸ் வந்து கவர் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம லோக்கல் என்வரான்மெண்ட்டுக்கு இது ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் வந்து லைவ் என்வரான்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு ரெப்போ வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ 2 கொடுத்து ரெப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெப்போ செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து டெரிஃபிக் சர்வர் செலக்ட் பண்ணி 7th 1. ஓகே, ஸோ நான் 2 டொமைன் வேணும்னு கேட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இதுக்கு தான் அது. நீங்கள் வந்து அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக, அதாவது நீங்கள் எத்தனை டொமைன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக இது ஒரு சர்வர் தான், வெப் சர்வர். ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பட் வந்து நம்ம இதுக்கு தேவையில்லாதனால நம்ம வந்து டிஃபால்ட்டாக என்ட்ரு கொடுத்துருங்க. இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க. நான் வந்து இந்த மெயில் ஐடி டிஃபால்ட் மெயில் ஐடி இருக்கட்டும், நான் என்ட்ரு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எந்த டொமைன் கொடுக்குறீங்களோ அந்த டொமைனுக்குள்ளே போய் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா நீங்கள் என்ன வருமோ அந்த இதுக்காக தான். யூசர் நேம் நத்திங் பட் அட்மின் தான். பட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இங்கே கொடுக்குற பாஸ்வேர்டு தான். நான் வந்து சேஞ்ச் இட்னே கொடுத்துட்றேன். எக்ஸ்கிரீன் ஸ்கிரிப்ட் வந்து தேவையான கேட்குது. ஸோ எஸ்ன்னு கொடுத்துடலாம். டன். ஸோ இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கும். இது ரன் ஆகிறது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த சர்வர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. 80 போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து நீங்கள் சர்வரில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 8th. ஸோ 8 வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு
ஓகே, இதுக்குமே பாஸ்வேர்டு கேட்குது. நான் இதுவுமே சேஞ்ச் இட்னே வச்சுக்கிறேன். MariaDBயோட பாஸ்வேர்டு இது. ஓகே, அதுவுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதனுடைய ஸோ இதுவுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது. ரைட், ஓகே, ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம இது 2 சர்வரையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டெப்ளாய் பண்ணுறது தான். ஸோ லைவ் டெப்ளாய்மெண்ட்டு. ஸோ 12 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து ப்ராஜெக்ட், ஆக்சுவலி இது வந்து ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ப்ராஜெக்ட்னால் நத்திங் பட் ஒரு பெஞ்சு தான். நீங்கள் மல்டிபிள் பெஞ்ச் வச்சுருக்கீங்கன்னா மல்டிபிள் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கம்பெனி இருக்குன்னா, ஷங்கர் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குன்னா, அந்த கம்பெனியோட பேர்லேயே நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலி அதனுடைய கண்டெய்னர்ஸ் வந்து மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்கும். பட் வந்து ப்ராஜெக்ட் ஒன்றுங்கிறதுனால நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது. ஸோ நான் ERP 1ன்னு இருக்கட்டும், நான் அப்படியே வச்சுக்கிறேன். போஸ்ட்கிரஸ் தான் டிஃபால்ட்டாக அதுவே சாரி MariaDB தான். MariaDB டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறது. நீங்கள் போஸ்ட்கிரஸ்னால் நீங்கள் போஸ்ட்கிரஸ்ன்னு கொடுத்துருங்க. நீங்கள் இங்கே போஸ்ட்கிரஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த சர்வரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதாவது 8th ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 9th ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டெப்பில் வந்து போஸ்ட்கிரஸ் கொடுக்கணும். ஸோ நான் வந்து MariaDB கொடுத்ததுனால நான் இங்கே வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற MariaDB நான் எடுத்துக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து டிபியோட பாஸ்வேர்டு சேஞ்சிங் தான். ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும். ஹோஸ்ட் இது நான் இங்கே மாற்ற விரும்பலை. ஸோ இதுவுமே இருக்கட்டும். போர்ட் வேணும்னு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டரே ஸ்கிரிப்ட். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், டிஃபால்ட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த இடம் தான் முக்கியமான இடம். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களுடைய டொமைனை நீங்கள் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள், demo.in அப்படிங்கிற ஒரு டொமைன் எடுத்துக்கிறேன். பட் இந்த டொமைன் எங்கிட்ட இல்லை. பட் இந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் வந்து லைவில் கொடுக்கும்போது உங்களுக்கு லைவில் நீங்கள் என்ன டொமைன் வச்சுருக்கீங்களோ அந்த டொமைனை நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே சர்வருக்கு மேப் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த டொமைனை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். HTTPS வேணுமா? எஸ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து யூஸ் கஸ்டம் டாகர் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கு. எஸ் கொடுத்தீங்கன்னா கஸ்டம் டாகர் இமேஜ் வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும். நான் அதை காட்டுறேன். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ சூஸ் ஃப்ரம் லோக்கல் இமேஜஸ், அதாவது நம்ம லோக்கல்லையே வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த லோக்கலுங்கிறது வந்து நீங்கள் சர்வரில் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா, சர்வரில் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இமேஜை காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் லோக்கலில் என்னென்ன இமேஜ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ரெண்டாவது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இமேஜஸ் தான் இதெல்லாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குது. ஸோ இதில் வந்து நான் மல்டிபிள் இமேஜஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் இதில் இருக்கிற இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இமேஜுக்கு சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் செகண்ட் ஒன்று சூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ஆக்சஸ் கேட்குது, நான் ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு புல் பண்ண ட்ரை பண்ணுது. புல் பண்ணிடுச்சு, ஆல்ரெடி புல் ஆனதுனால இப்போது ஓகே டன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இது ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதான் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரன் ஆகுது இல்லையா. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் சைட் க்ரியேஷன். ஸோ நியூ சைட் க்ரியேஷனு. ஸோ இதில் வந்து இப்போ நான் க்ரியேட் நியூ சைட் கொடுத்து பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
ஸோ ப்ராஜெக்ட் நேம் நம்ம ஆல்ரெடி அந்த நம்ம தான் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா உங்களுக்கு இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணும் என்னென்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறனால அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து erp.example.comங்கிற ஒரு சைட் ஆல்ரெடி இருக்குது. பட் இதில் நம்ம வந்து கொடுக்க போகிறது ஆக்சுவலி டெமோன்னு கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ரைட், demo.in. ஓகே, கொடுத்துட்றேன். யா, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சைட்டும் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைட்டு வந்து உங்களுக்கு டொமைனுக்கு வந்து மேப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, ஃப்ளப்பே வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு சைட்டில். இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மைக்ரேஷன் நடக்கும். மைக்ரேஷன் நடக்கும். ஸோ இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட சைட் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் ஆகிக்கும். ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான். இப்போ இந்த ஸ்டெப் என்னால் இப்போ வந்து அதை ரன் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. பிகாஸ் வந்து இது வந்து ஒரு லோக்கல் சர்வர் தான். ஸோ இதில் ஷோ பண்ண முடியாது. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட லைவ் சர்வரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இன்கேஸ் அதில் ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் போடுங்க. நான் அதை வந்து என்னென்னு பார்த்து உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை வந்து தரேன். இல்லை ஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இல்லைனா ஒரு வீடியோவே நான் எடுத்து நான் உங்களுக்கு தரேன். இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு சர்வர் கிடச்சிருச்சு அப்படின்னா, நான் சர்வர் ஒரு டொமைனை வாங்கிட்டேன் அப்படின்னா, ஸோ நான் இந்த ஸ்டெப்ஸை நான் அதுலேயும் நான் போட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். நம்ம இதில் வந்து மற்ற இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இது சிம்பிள் தான். இது வந்து இன்ஸ்டால் த ஆப் அப்படின்னு போட்டிருக்கறனால, ஸோ உங்களுக்கு உங்கள் இமேஜில் என்னென்ன ஆப் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்பெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி, இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 15 அந்த ஸ்டெப்ஸ் வந்து 15. ஸோ மைக்ரேட் த சைட், நீங்கள் வந்து பெஞ்ச் மைக்ரேட் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பெஞ்ச் மைக்ரேட்டையும் நீங்கள் 16 கொடுத்து அது என்ன ப்ராஜெக்டோ அந்த ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். கிளியர் கேட்ச் கொடுத்துக்கலாம். செட் மெயின்டெனன்ஸ் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஷெடியூலர் எனேபிள் பண்ணிக்கலாம். ட்ராப் ஆர் டெலிட் சைட், ஓகே, நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம் சைட்டை. ஸோ ரீஸ்டோர் த பேக்கப். ஸோ உங்கள்கிட்ட பேக்கப் லோக்கலில் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஐ மீன் லோக்கல் மீன்ஸ் சர்வரில் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது, உங்களோட லோக்கல் இன்ஸ்டன்ஸில் வச்சுருக்கீங்கும்போது நீங்கள் அதையே வந்து டாகருக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஐ திங்க் நம்ம இது கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுவுமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, ஸோ தென் இப்போது ஓகே, நம்ம இதில் வந்து பார்த்துருவோம். ஸ்டெப் 25 பார்த்துடலாம். ஸோ ஸ்டெப் 25 இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இந்த சர்வர் தான். கரெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து உங்களோட லோக்கல்லையோ இமேஜ் க்ரியேட் பண்ணி அந்த இமேஜில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் புல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் புல் பண்ண விஷயம் வந்து இப்போ நம்ம இமேஜில் இருக்காது, நம்ம கரண்ட் இமேஜில் இருக்காது. ஸோ அந்த இமேஜில் நீங்கள் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 26 வந்து ட்ராப் பண்ணுறது, இமேஜை ட்ராப் பண்ணுறது. ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. டன். இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம வேணாம் எல்எஸ் கொடுத்தா இதில் இருக்காது, பட் இது கொடுத்தா ஓகே, டன். ஸோ டாப் ஆகிடுச்சு, அன்றைக்கி ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப் பார்த்துட்டோம். ஸோ நம்ம இதில் வந்து இந்த ஸ்டெப் பார்க்கல, லெட்ஸே நம்ம அதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த 10 வந்து என்ன அப்படின்னா, இன்கேஸ் வந்து உங்களுடைய வெப் சர்வரும் டேட்டாபேஸ் சர்வரும் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு ரீஸ்டார்ட்டிங் ஆகும். ஸோ இந்த வெப் சர்வரும்
டேட்டாபேஸாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ராப் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் டிஃபால்ட்டாக எது செப்பரேட்டாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் செப்பரேட்டான டாகர் கண்டெய்னர்ஸையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாக ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் நான் ரெண்டையுமே கொடுத்துக்கிறேன். ஓகே, எஸ் கொடுத்துக்கிறேன், எஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 2 கண்டெய்னருமே ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஸ்டாப்பில் வந்துடுச்சு ஸ்டேட்டஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கேன். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நியூ ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ கீப் இட் சப்போர்ட் மீ. ஸோ இது என்னுடைய ஃபஸ்ட்டு சேனல். ஸோ நான் இப்போது கொஞ்சம் நாளாக நல்லா வீடியோ போடணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் நல்ல வீடியோஸ்லாம் போடுவேன். ஃப்ளப்பே ரிலேட்டடாக இருந்தாலும் இல்லை நியூ திங்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நான் அதை வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் ஏதாவது புது விஷயம் நீங்கள் கற்றுருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஓகே, வீடியோக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை இந்த டூல் உங்களுக்கு உதவியாக இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி உதவுது அப்படின்னு. ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.